ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சாரி, நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களா? நீ நல்லா வருவியா? நல்லா வருவ. சொல்லுங்கண்ணே. ஏயா, வழக்கமா நான் தான் எல்லாரையும் கலாய்ப்பேன். இந்த ஆளு என்னையே கலாய்ச்சிருவான் போல இருக்க. போதை ஓவர் ஆயிடுச்சு, இல்லன்னா மரியாதையா தான் இருப்பாரு. அதான் ஓவர் ஆயிடுச்சுல்ல, ஆளை கூட்டு கிளம்பு. சார் சார் வாங்க போலாம், வாங்க. அவ்வளோதானா? அப்புறம் கேஸு அது கோர்ட்டில் நடக்கும், வாங்க. நாம தான் ஜெயிக்கணும், சரியா? கண்டிப்பா வாங்க போலாம். இது நான் வக்கீலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், சரியா? அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. வாங்க போலாம், வாங்க. சரி வாங்க. வாங்க துரை. பொறுமையா விடு, நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரக்கு அடிக்கிறீங்களா? அதான் இப்படி கல்பா அடிக்காதனா கேக்குறீங்களா நீங்க? சரி, நான் பாத்துக்கிறேன். சாவி இருக்கு துரை பாக்கெட்ல. நான் வந்து விட்டு வரேன். வேணா, நான் ஓட்டின்னு போயிடுவேன். நீ முதல்ல கையெட்டு, நீ கையெட்டு, நீ கிளம்பு. பாத்து நான் பாத்து பாத்து. மெதுவா. உள்ள வாங்க ஐயா. வேலைக்காரம்மா வந்தாங்க, கதவை திறந்தாங்க, அவங்க பாட்டு போயிட்டாங்க. இந்த வீட்டில் வாங்கன்னு கூப்பிடுறது கூட ஆள் இல்லையே. வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, திவ்யா இல்ல. அவ இங்க இல்லாம எங்க போயிடுவா? நீங்க முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க மாப்பிள்ள. இல்லைங்க பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன மாப்பிள்ள, சாப்பிடலன்னா எப்படி தூக்கம் வரும்? வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. நடா இது, திவ்யா வருவான்னு பார்த்தா இவங்க பரிமாறுறாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வந்து சாப்பிடுங்க. உட்காருங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க மாப்பிள்ள. திவ்யா அவ சாப்பிட்டுட்டு படுத்துட்டா. இங்க இருந்த வரைக்கும் எப்பவுமே அவ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு படுத்துருவா. அதுக்காக கல்யாணமாகி போன இடத்துல வேலை பார்க்காம சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு நான் சொல்லல. என் பொண்ண நான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். இங்க இருக்கிற கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருந்துட்டு போட்டுமே. நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு கோச்சிக்க மாட்டீங்களே? நான் திவ்யா கிட்ட கேட்டேன், நீங்க அவளை இது வரைக்கும் வெளியில எங்கேயுமே கூட்டிட்டு போலியாமே. அது சரி, அவசர அவசரமா நடந்த கல்யாணம், அப்படியெல்லாம் பிளான் பண்ண முடியாதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் இத்தனை நாள் ஆச்சுல்ல, இப்பவாவது திவ்யா எங்கேயாவது கூட்டிட்டு போலாமே. திவ்யா எதுவும் சொல்லல, நானா தான் கேக்குறேன். அவளும் சின்ன பொண்ணு தானே, அவளுக்குள்ளேயும் சின்ன சின்னதா ஆசை இருக்கும்ல.
உங்க நிலைமையும் எனக்கு புரியுது. குடும்பத்துல அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் இருக்கும்போது நீங்க 2 பேர் மட்டும் தனியா கிளம்பி போகணும்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நீங்க இங்க இருக்க போற கொஞ்ச நாள்ல என்னால முடிஞ்சதை அரேஞ்ச் பண்றேன். தயவு செஞ்சு அவளுக்கு சின்ன சின்ன நிம்மதி கொடுங்க மாப்பிள்ள. உங்களை நான் என் புள்ள மாதிரி நினைச்சு கேட்டுக்கிறேன். இந்த உதவியை பண்ணுங்களேன். திவ்யா எங்க இருக்கா? மாப்பிள்ள, திவ்யா மாடியில தான் இருக்கா. சரிங்க அத்தை. ஆ. என்னங்க எப்பங்க வந்தீங்க? இப்பதான். சரி வாங்க சாப்பிட போலாம். இல்ல அத்தை பரிமாறினாங்க, நான் சாப்பிட்டேன். என்னங்க நீங்க என்னை எழுப்பிருக்கலாம்ல. இல்ல பரவாயில்ல, நீ படுத்துக்க. என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல திவ்யா, நீ படு. திவ்யா, ம்? இல்ல காலையில எங்கேயோ போகணும்னு அத்தை சொன்னாங்க. கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஏன் என்ன விஷயம்? இல்ல காலையில சீக்கிரம் ரெடி ஆகணும்ல, அதான் கேட்டேன். சரி நீ படுத்துக்க, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். திவ்யா டவல் எடுத்து.
ஜீரோயா? ஜீரோ எழுதுறியா? ஆம்புலன்ஸ்க்கு யாராவது ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, ஆம்புலன்ஸா? சார், ஆர்கே நகர் 2வது தெருல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். உடனே வண்டி எடுத்துவாங்க சார். பாப்பா வசந்தா வரங்க. வாங்க. என்னங்க என்னங்க இது புது பழக்கம்? பாத்து உட்காருங்க. என்னங்க எதுக்குங்க இந்த பழக்கம்? ஏய் வசந்தா, வசந்தா சொல்லுங்க. நம்ம சொத்துடி. அது நம்ம சொத்து. ஆமாங்க. ஏய் என்ன என்ன நீ சமாதானப்படுத்துறியா? அது ஏன் சொத்து. யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சரிங்க, அதுக்கு எதுக்குங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? ஏய் படி, என் சொத்தை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க சொல்றது சரிதாங்க, ஆனா அதுக்கேங்க இந்த பழக்கம்? 30 வருஷமா கட்டி காப்பாத்தின சொத்து இன்னைக்கு வந்து எடுத்துன்னு போனா நான் விட்டுருவேனா? விடமாட்டேன். இப்போ கூட ஒருத்தன இப்போ சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லுவாரு, நீ பண்ற சேட்டைக்கு போலீஸ் ஆகி போனதுக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு. சரியான கருணாக்குக்காரன்யா. சரி, அதை விட ஆளு பொழைப்பான மாட்டானா?
யாருக்கு தெரியும்? டாக்டர்கிட்ட போய் கேட்டா நம்மள என்னமோ நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாரு. பின்ன கேஸ் கொடுக்க வரப்ப பப்ளிக்கை நாம என்ன பாடுபடுத்துறோம், அதே மாதிரி நாம இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம்ல, இப்ப அவங்க வேலையை காமிக்கிறாங்க. யோ, எங்கேயா போற? டீ சாப்பிட போறேன் சார். டீ எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அங்க போய் பேசாம உட்காரு போ. என்ன சார் இது? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தகவல் கொடுத்தது குத்தமா? இந்த பாடுபடுத்துறீங்க? யோ, நாங்க வாழ்க்கை பூரா இப்படிதான் நிக்கிறோம், சலிச்சுக்க முடியுமா? எஸ்ஐ வர நேரம் ஆச்சு, போய் அப்படி. சார் சார், என்னாச்சியா? ஆக்சிடென்ட் கேஸ் சார். அடிபட்டவனை இங்க சேர்த்திருக்கோம். அடிச்சவன் ஆளு எஸ்கேப் சார். இவங்க தான் தகவல் கொடுத்தாங்க. யோ வாங்கயா. வண்டி நம்பரை நோட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சார். TN02 AU 330. யோ, இவங்க அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பிவிடுங்க. சரிங்க சார். முத்து, இங்க வாங்க. நீ கூட வா. ஓகே சார். சார், இவருக்கு எப்படி இருக்கு? டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ரிசல்ட் வந்த பிறகு தான் எதுவும் சொல்ல முடியும். சார், இவரை பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க என்ன புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆக்சிடென்ட் கேஸ்னா இப்படி தான் இருக்கும். சிலருக்கு பிளட் லாஸ் ஹெவியா இருக்கும், ஆனா பொழைச்சிடுவாங்க. சிலருக்கு சிராய்ப்பு தான் இருக்கும், ஆனா செத்து போயிடுவாங்க. ரிப்போர்ட் வரட்டும் சொல்றேன். சார், நான் அவர்கிட்ட என்கொயரி பண்ணிக்கலாமா? தாராளமா கேளுங்க. என்ன நடந்துச்சு? நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் சார். அப்போ கவலைப்படாத, உன்னை எப்படியும் காப்பாத்திடுவோம். தைரியமா இரு. பயப்படலாம். போலாம் சார். என்ன சார் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு? அவனை நாம சும்மா விடக்கூடாதியா? ஆமா சார். என்னம்மா என்னாச்சு? அப்பா ஏன் இங்க படிச்சிருக்காரு? மா என்னம்மா? டேய் சஞ்சய், உங்க அப்பாவை இதுக்கு முன்னால் இப்படி ஒரு குளத்துல நான் பார்த்ததே இல்லடா. நேத்து குடிச்சிட்டு வந்து நிதானமே இல்லாம அப்படியே படுத்துட்டாருடா. அவர் நீ ஏதாவது சொன்னியா? அவரை நான் என்னடா சொல்ல போறேன்?
ராத்திரி புறாவும் சொத்து சொத்துன்னு அதையே சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. நானும் தூங்காம கண்ணு முழிச்சு அவரையே பார்த்துட்டு இருந்தேன்டா. அதை கேட்கல. குடிச்சிட்டு வந்தாரு நீ ஏதாவது சொன்னியா? டேய், அவர் இன்னும் கண்ணே முழிக்கலடா. சரி, எழுந்ததுக்கு அப்புறமும் எதுவும் கேட்காத. இப்படி பண்ணிட்டமேன்னு வருத்தப்படுவாரு. எதையும் கண்டுக்காத. எப்பயும் போல சாதாரணமாவே இரு. அம்மா, நித்யா எங்க? நித்யா நீ வந்ததுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டா. நீ போய் ரெடியாகு போ.